சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. நடந்து முடிந்த 2026 சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்தித்தது. குறிப்பாக சொல்லணும்னா, திமுக தலைவர் அவருடைய சொந்த தொகுதியான கொளத்தூரிலே மிக பெரும் தோல்வியை சந்தித்த நிலையில் தேர்தல் முடிந்த பின்பு மு.க.ஸ்டாலின் வீட்டில் சேகர்பாபுவுக்கும் சபரீசனுக்கும் நடந்த ஒரு துயர சம்பவம் தற்போது வெளியாயிருக்கு. தேர்தலுக்கு பின்பு மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதி தோல்வி குறித்து தனக்கு நெருக்கமான உளவுத்துறை அதிகாரிகளிடம் தோல்விக்கான காரணத்தை கேட்டிருந்தார் மு.க.ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின். அப்போது திமுக ஆட்சியில் இருந்தபோது, அதாவது தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்பே சென்னை முழுவதும் திமுகவுக்கு எதிரான ஒரு அலை வீசியிருக்கு. குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் மீண்டும் மு.க.ஸ்டாலின் போட்டியிட்டால் நிச்சயம் தோல்வியை தான் தழுவார். அதனால தான் தொகுதி மாறி போட்டியிடும்படி தனியார் ஏஜென்சி மூலம் எடுத்த சர்வே ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனால் இதை அறிந்த சேகர்பாபு சென்னை முழுவதும் திமுகவிற்கு சாதகமாக இருக்குது, குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் மிக எளிமையாக மு.க.ஸ்டாலின் வெற்றி பெற்று விடுவார் என்று ஒரு எழுதி கொடுத்த தவறான ரிப்போர்ட்டை முதல்வரிடம் மற்றும் முதல்வர் குடும்பத்திடம் சமர்ப்பியுங்கள் என சேகர்பாபு முதல்வர் குடும்பத்தையே ஏமாற்றி இருக்கும் தகவல் தற்போது துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தலுக்கு பின்னாடி கள ஆய்வின் போது தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில் சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் உதயநிதி ஸ்டாலின், சேகர்பாபு ஆகிய இருவரை தவிர மற்ற அனைவருமே திமுக சார்பில் போட்டியிட்டவங்க தோல்வியை தழுவியிருக்கிறாங்க. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்களுக்கு சென்னை கள நிலவரம் தெரியாமலேயே இருக்குது. இருந்தாலும் சென்னையில் சேகர்பாபு கட்டுப்பாட்டில் இருந்ததால் எதற்கு சேகர்பாபுக்கு விரோதமாக நாம் முதல் குடும்பத்தில் கருத்துக்களை பதிவு சொல்லணும் என யாருமே முதல் குடும்பத்தில் போய் சொல்லாமல் இருந்திருக்காங்க. இந்நிலையில் தான் தேர்தல் முடிவுகள் கடந்த மே 4ஆம் தேதி வந்திருந்த நிலையில் அடுத்த 2 நாள் கழித்து சபரீசன் முதல் மு.க.ஸ்டாலின் அவரோட சித்தரஞ்சன் சாலையில் இருக்கிற வீட்டுக்கு எல்லாரும் போயிருக்காங்க. மருமகன் வந்திருக்கிறார் என சொன்னதும் அவருடைய அறையிலிருந்து வெளியே வந்த மு.க.ஸ்டாலின் நேராக அவராண்ட போய், உங்களை நம்பி தான் நான் மோசம் போயிட்டேன், உங்களால் தான் எல்லாம் போச்சு என ரொம்பவே பயங்கரமாக ஆக்ரோஷமாக தன்னுடைய கோபத்தை சபரீசனுக்கு நேராக வெளிப்படுத்திவிட்டு மீண்டும் தன்னுடைய அறைக்கு சென்றிருக்கார். அங்கிருந்த உதயநிதி ஸ்டாலின் அவரும் என்ன பண்ணியிருக்கார்னா, உங்கள் பெண் நிறுவனத்தை முதலில் இழுத்து மூடுங்க என்று ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறார். அங்கே வாடிய முகத்துடன் இருந்த சபரீசனை அருகில் இருந்த மாமியார் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் சமாதானம் செய்வாங்க என்று எதிர்பார்த்த நிலையில் யாருமே கண்டுகொள்ளலையாம். சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு படபடுத்து போன சபரீசன் அங்கிருந்து வெளியே போயிட்டார். அதைத் தொடர்ந்து தான் அடுத்த நாள் முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு சித்தரஞ்சன் சாலையில் உள்ள மு.க.ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருக்கார். அவர் உள்ளே நுழைந்ததுமே துர்கா ஸ்டாலின் உச்சகட்ட கோபத்திற்கு சென்றிருக்கார். கையில் இருந்த ஏதோ ஒரு பொருளை தூக்கி அடிச்சுக்கிறார். ஆனால் அந்த பொருள் சேகர்பாபு மேலே படலை. இந்நிலையில், உங்களால் தான் சென்னையில் இவ்வளோ பெரிய தோல்விக்கு காரணம், என்னுடைய கணவரின் தோல்விக்கு நீங்கள் தான் காரணம் என ஆக்ரோஷமாக தன்னுடைய கோபத்தை துர்கா ஸ்டாலின் வெளிப்படுத்தி அங்கிருந்து மௌனமாக வெளியேறியிருக்கிறார் சேகர்பாபு என்கின்ற தகவல் தற்போது அரசியல் வட்டாரத்தில் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை சேகர்பாபு செய்த ஊழல்களை பட்டியலிட்டு தமிழக சிஎம்முக்கு அமைச்சிருக்கு. சிஎம் அதற்கு ஒப்புதல் அளிப்பார்களா என்கின்ற கேள்வியும் தற்போது வந்திருக்கு. தொடர்ந்து சேகர்பாபு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தபோது பல கோயில்களில் விமானம், அது மட்டுமில்லாமல் கோயில்கள் சீரமைப்பு போன்ற விஷயங்களில் பல லட்சம் கோடி ஊழல்களை செய்துள்ளார். கோயில் நகைகளை மாற்றி வைத்தது போன்ற விஷயங்களில் பல திடுக்கிடும் ஆதாரங்கள் அமலாக்கத்துறை விஜயிடம் சமர்ப்பித்திருக்கிறாங்களாம். இதனால் சேகர்பாபுவோட கதை முடிய போகிறது. தொடர்ந்து முதல்வர் விஜய் அவர்கள் அதிரடி ஆக்ஷனை எடுத்து வருகிறார். திமுகவில் உள்ள 13 அமைச்சர்கள் சிக்குவார் என சொல்லப்படுது. அதில் முதன்மையாக இருக்கும் 3 அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, சேகர்பாபு, KN நேரு இவர்களை யாராலும் இனி காப்பாற்ற முடியாது. மு.க.ஸ்டாலினும் கைவிரித்து விட்டார், துர்கா ஸ்டாலினும் கைவிரித்து விட்டார். இனி சேகர்பாபு அவர்களின் கதை முடிந்தது. 15 ஆண்டு கால சிறைவாசம் அவர் அனுபவித்து ஆக வேண்டும்.
திமுக தோல்விக்கு சேகர்பாபு தான் காரணம் என அனைத்து தரப்பிலிருந்தும் கூறப்படுகிறது. தவறான ரிப்போர்ட்டை அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினிடம் ஒப்படைத்தது. மேலும் பணத்திற்காக ஒவ்வொரு நிர்வாகிகளையும் தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றியது. எவ்வளவு பணம் எவ்வளவு லஞ்சம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே பதவி என கூறி ஆசை வார்த்தைகளை கூறியதால் தான் திமுகவுக்கு இந்த நிலைமை தற்போது ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் செயற்கையாக வேண்டுமென்று மின்வெட்டை ஏற்படுத்தி அரசுக்கு அவப்பெயர் எடுக்க முயற்சி செய்கிறாங்க. இதற்கு காரணம் யார் என்று உங்களுக்கே தெரியும் என நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். செயற்கை மின்வெட்டை ஏற்படுத்தியவர்கள் மீது போலீஸில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு என அமைச்சர் சொல்லியிருக்கார். மேலும் சிடிஆர் நிர்மல்குமார் மின் உற்பத்தி துறையில் தனியார் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் கூட்டம் நடத்தினார். கடந்த காலங்களில் நிலவிய முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே என்னுடைய நோக்கம். மேலும் செந்தில் பாலாஜி அவர் டிரான்ஸ்ஃபார்மர்களில் செய்த ஊழல் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கடந்த ஆட்சியில் செய்த ஊழலால் தான், மேலும் அவர்கள் விட்ட டெண்டரால் தான் தற்போது மின்வெட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மின் உற்பத்திக்கான விண்ணப்ப செயல்முறைகள் இனி முற்றிலும் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும். எங்கேயும் லஞ்சம் இருக்கக்கூடாது, எந்தவித குறுக்கீடும் இருக்கக்கூடாது என்பதே முதலமைச்சரின் கொள்கை. அதற்கேற்ப தொழில் துவங்க வரும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் சுலபமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் மின்சார வாரியம் தற்போது 2.5 லட்சம் கோடி கடனில் தத்தளிக்குது. இடைத்தரகர்கள் மூலம் ஃப்ளை ஆஷ் வாங்குவது மற்றும் விண்ணப்பங்களில் கமிஷன் வாங்குவது போன்ற புகார்கள் மீது சட்டப்பூர்வமான கடமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சொல்லியிருக்கார். சென்னையில் சில இடங்களில் நிலவும் இரவு நேர மின்தடை பிரச்சனைகளை சரி செய்ய அதிகாரிகள் தீவிரமாக பணியாற்றிட்டு வராங்க. பழைய டிரான்ஸ்ஃபார்மர்கள் மற்றும் கேபிள்களை மாற்றும் பணிகள் கடந்த காலங்களில் சரிவர நடக்கலை. தற்போது சிஇ லெவல் அதிகாரிகள் முதல் சேர்மன் வரை இரவு முழுவதும் களத்தில் இறங்கி பணியாற்றிட்டு வராங்க. மின்சார பிரச்சனைகளை உடனுக்குடன் சரி செய்ய 7 சிறப்பு ரோந்து வாகனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. மதுரையில் மின்சார வாரிய அதிகாரிகள் புகாரின்படி யாரோ வேண்டுமென்றே டிரான்ஸ்ஃபார்மர்களை திறந்து வைத்து மின்தடை ஏற்படுத்தியிருக்கு தெரிய வந்திருக்கு. இது எல்லாமே திமுக செய்யும் சதிவேலை. தாவேகா ஆட்சியை கலைக்கவே இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசுக்கு அவப்பெயர் உண்டாக்க நினைக்கும் இது போன்ற சமூக விரோதிகள் மீது காவல்துறை மூலம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதா எதிர்க்கட்சிகள் வைக்கும் விமர்சனங்களை கவனிச்சுட்டு வரும். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் அதிகாரிகளோட ஆலோசனை மேற்கொள்கிறார். கோயம்புத்தூர் சம்பவத்தில் விசாரணையை துரிதப்படுத்தி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர உத்தரவிடப்பட்டிருக்கு. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் அருகே நடத்தப்பட்ட தனிப்பட்ட தகராறில் கொலை வழக்கில் குற்றவாளிகள் 3 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் போதைப் பொருளே இல்லாமல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உருவாக்க தற்போது திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். இன்ஸ்டாகிராம் மூலமோ அல்லது சமூக ஊடக இன்ஃப்ளூயன்சர் மூலமோ தற்போது ஆட்சியை நாங்கள் அமைக்கலை என கூறியிருக்கிறார்.